மொழி ஞாயிறு தேவநேயர் பாவனை இன்னும் ஒரு விசேஷம் பிரிக்கப்படாத நம்ம நெல்லை மாவட்டத்தில் சங்கரகோயிலை சார்ந்தவர். அவரை பற்றி ஐயா சொற்சுடை சேரை பாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் செயலாளர் கண்ணதாசன் இருக்கின்றார்கள். அவங்களை அன்போடு பேச காதொழிவில் குண்டலமும் கைக்கு வளையாவதையும் கருணை மாதிரி வீதொழி சிந்தாமணி மெறியடைக்கு மேகலையும் சிலம்பார்ந்த போதொழி பூந்தாழிலையும் பொன்மொழி சூழாமணியும் பொலியச் சூடி நீதியொழி செங்கோலாய் திருக்குறளை தான் தமிழ் நீடுவாள். தமிழ் முழக்கப் பேரவையின் 187வது நிகழ்ச்சி. இந்த நிகழ்வுக்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கும் முத்தமிழ் காவலர் கியாபே விஸ்வநாதம் விருதாளர் நல்லாசிரியர் ஐயா அவர்களே, முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கும் செயலாளர் அன்பாளர் நசீர் அவர்களே, பொருளாளர் ரமணி அவர்களே, என்னுடைய வகுப்பு தோழர் பேராசிரியர் கட்டளை கைலாசம் அவர்களே, ஊவேசா பற்றி பேச இருக்கின்ற பேராசிரியர் மகாதேவன் அவர்களே, பம்மல் சம்மத முதலியார் பற்றி பேசி அமர்ந்திருக்கின்ற அம்மா ஜான்சி ரோஸ் அவர்கள், இங்கே குழுவியிருக்கும் சான்றோர் பெருமக்களே, அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை இந்த நல்ல வேளையிலே பணிவோடு சமர்ப்பித்துக் கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தமிழ் வேள் என்று சொன்னால் உமா மகேஸ்வரரை கொள்ளுவார். தமிழ் தென்றல் என்று சொன்னால் திருவிக்கா அவர்களை சொல்லுவார்கள். தமிழ் தாத்தா என்று சொன்னால் ஊவே சாமிநாதையரை குறிப்பார்கள். முத்தமிழ் காவலர் என்று சொன்னால் கிஆபே விஸ்வநாதத்தை சொல்லுவார்கள். அதுபோல தமிழ் ஞாயிறு, மொழி ஞாயிறு, செம்மொழி ஞாயிறு என்று குறிப்பிட்டால் அது தேவநேயப்பாவாளர் அவர்களை சாரும் என்பதை இந்த மன்றம் நன்கு அறிந்திருக்கிறது. தேவநேயப்பாவாளரை பற்றி இந்த தமிழுலகம் பல நிலைகளிலே அறியாமல் விட்டுவிட்டது என்பது எல்லோரும் தெரிந்த ஒரு விஷயம். பல புலவர்கள், அறிஞர்கள் பாராட்டப்பட்ட அளவுக்கு தேவநேயப்பாவாளர் பாராட்டப்பட்டிருக்கிறாரா என்று கேட்டால் இருக்கிறது. இருந்தாலும் மக்களிடையே சென்றடைந்திருக்கிறதா என்று கேட்டால் அதற்கு பதில் நீங்கள் தான் சொல்ல வேண்டும் என்பதை சொல்லிக்கொண்டு, தமிழை பெருமைப்படுத்தியவர், உதமைப்படுத்தியவர் கால்டுவெல். தனித்தமிழுக்கு விதை போட்டவர் சூரிய நாராயண சாஸ்திரி ஆகிய பரிதிமாற் கலைஞர். அந்த தனித்தமிழை தழைக்கச் செய்தவர் வேதாச்சலம் என்ற மறைமலை அடிகள். அந்த தனித்தமிழை மரமாக வளர்த்து செழிக்கச் செய்தவர் யார் என்று சொன்னால் நம்முடைய தேவநேயப்பாவாளர் அவர்கள். இந்த வரிசையிலே உணர்வு எப்படி இருக்க வேண்டும்? தமிழ் உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழே என்று சொல்வார்கள். கனியிடை ஏறிய சுளையும் முற்றல் கடையிடை ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காட்சி பாகிடை ஏறிய சுவையும் நலிவசு கொடியும் பாலும் தென்னை நல்கிய குளிரிட நீரும் இனியன என்பேன், எனினும் தமிழை என் உயிரென்பேன் கண்டீர் என்று சொன்னான் பாரதிதாசன். அது மட்டுமல்ல, சென்னல் மாற்றிய சோறும் பசுமை தேக்கிய கரியின் வகையும் தன்னியல் தானியம் மிளகின் சாரும் நாவில் இனித்திடும் அப்பம் இவை உன்னை வளர்ப்பன தமிழா, உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழே என்று பாரதிதாசன் சொன்னான். உயிராக மட்டும் கொண்டிருக்கவில்லை, தன்னுடைய உணர்வாகவும் தேவநேயப்பாவாளர் தமிழை கொண்டிருந்தார் என்பது அவரை பற்றி படிக்கின்ற போது நமக்கு தெரியும். சங்கரன் கோயில் அருகிலே
முத்துகோமதிபுரம் என்ற இடத்திலே 1902 ஆண்டிலே பிறந்து 1981 ஆண்டு 79 ஆண்டுகளும் அவர் வாழ்ந்த வாழ்வு தனித்தமிழுக்காக தமிழின் வேர்ச்சொற்களை கண்டறிந்து எங்கள் தமிழே உலக முதல் மொழி, தமிழனே உலகின் முதல் மாந்தன் என்பதை உலகிற்கு நிலைநாட்டுவதற்காகவே அவர் தம் வாழ்க்கை அர்ப்பணித்துக் கொண்டார் என்பது நமக்கு தெரிகிறது. எத்தனை பெரிய தமிழர்வு அவருக்கு இருந்திருக்கிறது தெரியுமா? திருச்சியிலே வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது நிறைய இடத்துல போயிருக்க. திருச்சி ஹீப்ரு பள்ளியிலே வேலை பார்த்தார். திருச்சியிலே வேலை பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு நாள் பால் வாங்க போகிறார். அவர் தான் போகிறார், வேலைக்காரன் கிடையாது. சொம்பை கையிலே வைத்து கொண்டு போகிறார். எதிரே வந்தது ஒரு சைக்கிள். மிதிவண்டின்னு சொன்னால் நமக்கு பல பேருக்கு விளங்காது. அதனால் இந்த மிதிவண்டியிலே வருகிறார். அந்த மிதிவண்டியிலே வந்தவர் இவர் மீது மோதி விடுகிறார். தேவனையப்பாளர் மீது. தேவனையப்பாளரை பார்க்கின்ற போது மரியாதைக்குரிய தோற்றமுடையதாக இருக்கிறார். அந்த மிதிவண்டியிலே வந்தவர் இறங்கி, ஐயா மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். பார்த்தார், பால் கீழே சிந்திவிட்டது. கையிலே சிறை சாய்ப்பு, காலிலே அடி, உடல் பூராம் ரத்தம். அந்த நேரத்திலும் கூட சொன்னார், மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லாதீர்கள், அது உருது சொல், பொறுத்து கொள்ளுங்கள் என்று தமிழில் சொல்லுங்கள் என்று சொன்னார். நினைத்து பாருங்கள் சான்றோர்களே, இதுதான் அந்த அடிபட்ட நிலையிலே கூட மனுஷனாய என்ன நினைச்ச நீ எருமாடு மேலே வந்து மோதியே என்று சொல்லவில்லை. நீ தமிழை மன்னிப்பு என்ற உறுதி சொல்லில் பேசுகிறாயே. தமிழ் பொறுத்து கொள்ளுங்கள் என்ற சொல் இருக்கும்போது வேறு சொல் எதற்கு என்று சொன்னவர் யார் என்று சொன்னால் நம்முடைய தேவனையப்பாவார். 5 வயதிலேயே தந்தையும் தாயும் இழந்து விட்டார். அக்காவின் அரவணைப்பிலே ஆம்பூர் எங்கே இருக்கிறது என்று சொன்னால் வடார்காடு மாவட்டத்திலே இருக்கிறது. அந்த வடார்காடு மாவட்டத்திலே இருந்த ஆம்பூரில் தன்னுடைய தமக்கையார் வளர்க்கிறார், நன்றாக படிக்கிறார். அதற்கு பிறகு சீயோன் மலை நமக்கு தெரியும், முரம்பு சங்கரம்பு, அங்கு ஒரு ஏன் பாதிரியார் என்பவர் இவரை அழைத்து இவருக்கு அடைக்கலம் கொடுக்கிறார். நம்முடைய திருநெல்வேலியிலே சிஎம்எஸ் பள்ளியிலே இவரை படிக்க வைக்கிறார். படிக்கின்ற போதே எல்லா மொழிகளையும் பயில வேண்டும் என்று அவருக்கு எண்ணம் ஏற்படுகிறது. ஆங்கிலத்தில் அந்த வயதிலேயே அழகுபட பேசுவார். அவருடன் படிக்கின்ற மாணவர்கள் எல்லாம் அவரை பார்த்து சொல்லுவார்களாம், இதோ ஒரு சாமுவேல் ஜான்சன் என்று சொல்லுவார்களாம். அந்த அளவுக்கு ஆங்கிலத்திலே எழிலுற உரையாற்றுகின்ற வல்லமை யாருக்கு இருந்தது என்று சொன்னால் ஆரம்ப பள்ளி ஆசிரியர், உயர்நிலைப் பள்ளி ஆசிரியர், தமிழாசிரியர். அதற்கு பிறகு சேலத்திலே ஒரு கல்லூரியிலே தமிழ்துறை தலைவர். அதற்கு பிறகு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் சொற்பிறப்பியலகராகி திராவிட மொழித்துறையின் வாசகராக ஆய்வாளராக, அதற்கு பிறகு 1974 ஆண்டு அரசால் தமிழ் சொற்பிறப்பு அகராதித்துறையின் இயக்குநராக அவர் நியமிக்கப்படுகிறார் என்று சொன்னால் சாதாரண ஆரம்ப பள்ளி ஆசிரியர் இருந்து மொழித்துறையின் மிகப்பெரிய பதவிக்கு வருகிறார் என்று சொன்னால் அவர் உழைப்பு. எதையும் எதிர்பார்ப்பதே இல்லை. ஏழையாக இருக்கலாம், ஆனால் கோழையாக இருக்கக்கூடாது என்ற எண்ணம் உடையவர் யார் என்று சொன்னால் நம்முடைய தேவனையப்பாவார் அவர்கள். அவரை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவருடைய 2 சிறப்பு என்ன என்று சொன்னால் ஆராய்ச்சி. அந்த ஆராய்ச்சி எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய தமிழ் பெரும்புலவர்கள் எல்லாம் ஆராய்ச்சி என்று சொன்னால் பழந்தமிழ் நூல்களை ஆராய்ந்து அந்த நூல்களில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதுதான் நம்முடைய பண்பாடு, அதுதான் நம்முடைய சிறப்பு என்று ஆராய்கிறார்கள். ஆனால் வரலாற்று முறையிலே ஆராய்ச்சி செய்ய வேண்டும். எப்படி செய்ய வேண்டும் என்று சொன்னால் தமிழ் மரபை ஆராய வேண்டும், தமிழ் பண்பாட்டை ஆராய வேண்டும், தமிழ் கலைகளை ஆராய வேண்டும், தமிழ் விளையாட்டை ஆராய வேண்டும், தமிழ் திருமணம் பற்றி ஆராய வேண்டும், தமிழர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை ஆராய்ந்து அவர்கள் எப்படி பேசினார்கள் என்பதை தெரிந்து கொண்டு அந்த பேச்சு மொழியில் உள்ள சொற்கள் தான் எப்படி வடமொழிக்கு சென்றன, வடமொழிக்கு சென்று அது எப்படி வடமொழி வடிவம் பெற்றன, அதற்கு பிறகு அது எப்படி மதிப்பிழந்தது. இதுதான் தமிழ் சொல், வேர்ச்சொல், அடிச்சொல் என்பதை அடித்து அடித்து சொல்லி உலகிற்கு உணர்த்திய பெருமை யாருக்கு உண்டு என்று சொன்னால் இவருக்கு உண்டு.
உலகத்தில் முதலில் தோன்றிய மாந்தன் தமிழனே. லெமூரியா கண்டம் என்று சொல்லுகிறோம். இந்த கன்னியாகுமரிக்கு தெற்கே 2500 பகுருளி ஆற்றுடன் பண்பலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொண்ட வடசை கங்கையும் மேமமும் கொண்டு தென் திசை ஆண்ட தென்னவன் வாழி. சிலப்பதிகார வரிகள். இந்த சிலப்பதிகாரத்திலே என்ன சொல்லப்படுகிறது? இந்த குமரிக்கு தெற்கே பகுருளியாறு என்ற ஒரு ஆறு இருந்தது. அங்கே அடுக்கடுக்காக மலை குன்றுகள் இருந்தது. அதெல்லாம் கடல் கோளால் கொல்லப்பட்டன. அங்குதான் முதல் மாந்தன் தோன்றினான். அந்த மாந்தன் பேசிய முதல் மொழி தமிழ் மொழி என்று ஆராய்ச்சியோடு, ஏனென்று சொன்னால் ஒலிகளை வைத்து சொல்லுவார். ஆ, ஊ, ஏ, ஓ. அந்த காலத்தில் மொழி பிறப்பதற்கு முன்னால் மனிதன் தன்னுடைய கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒலியில தான் சொல்லுவான். அடிபட்டா ஆமா, எதையாவது அதிசயமா பார்த்தா ஊம்பா. இப்படி தோன்றிய மொழி அதற்கு பிறகு அது தமிழாக வழிபடுத்து மொஹஞ்சோதரா, ஹரப்பா என்ற நாகரிகங்களுக்கெல்லாம் அடிப்படையாக இருந்த நமது நாகரிகத்தை பற்றி அவர் முதல் மாந்தன் தமிழனே, அவன் பேசிய முதல் மொழி தமிழே என்பதை அவர் கட்டுரையாக எடுத்துக் கொடுத்தார். ஆனால் அதை பலர் ஏற்றுக்கொண்டார்களா இல்லையா என்பது வேறு செய்தி. இந்த காலத்திலே அப்படிதான் இருந்திருக்கு. அவர் 1954 இருந்து 1961 வரை அண்ணாமலை பல்கழகத்தில் தமிழ்துறை திராவிட மொழித்துறையின் வாசகராக ஆய்வாளராக அங்கே நியமிக்கப்படுகிறார். அது பெரிய பேர். ஆரம்ப பள்ளி ஆசிரியராக இருந்தவர். அப்போ 2 நாள் அவருக்கு செய்தி வருது, நீங்கள் உங்கள் துறையிலே எப்படி பணியாற்றுகிறீர்கள், உங்கள் திறமை என்ன என்பதையெல்லாம் ஆராய்வதற்கு நாங்கள் ஒரு குழு அமைத்திருக்கிறோம், கமிட்டி. அந்த குழு வரும், உங்களை ஆய்வு செய்யும் என்று சொன்ன பிறகு 1957 ஒரு குழு வருகிறது. அந்த குழுவுக்கு தலைவராக இருந்தவர் யார் என்று சொன்னால் மேற்கு வங்க சட்டமன்ற தலைவராக இருந்த பண்டாரகர் சட்டர்ஜி என்பவர். அவர் பேசுகிறார். என்ன பேசினார் என்று சொன்னால், ஒவ்வொரு நாடும் நாகரிகத்தில் முன்னேறுகிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் அந்த மொழி. நமது நாடு நாகரிகத்தில் முன்னேறுகிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் சமஸ்கிருதம். சொன்னவர் தமிழையே அறியாத சட்டர்ஜி என்பவர். இவர் பேச எழுகிறார், தன் கருத்தை சொல்லுகிறார். சொல்லுகின்ற போது தமிழ்தான் முதல் மொழி, அந்த தமிழ்தான் வடமொழிக்கு சென்றது, அங்கே அது வேறு வடிவமாக மாறிவிட்டது. உங்களுக்கெல்லாம் தெரியும், பழமலை என்று சொன்னால் விருத்தாச்சலம் என்று சொல்லும், அங்கையர்கண்ணி என்று நமக்கு அழகாக இருந்தது. அங்கே என்ன சொன்னார்கள் என்று சொன்னால் மீனாட்சி என்று சொன்னார்கள். திருமறைக்காடு என்பதுதான் அங்கே வேதாரண்யமாக மாறிவிட்டது. இப்படி பல சொற்களை எடுத்தாண்டது மட்டுமல்ல, அவர் சொல்லுகிறார், தமிழ்தான் முதல் மொழி. அதை நான் இப்படி சொல்லுகிறேன். புகைவண்டிகள், அன்றைக்கு புகைவண்டி தான், தொடர்வண்டி கிடையாது. புகைவண்டியில் ஒருவன் பயணம் செய்கிறான் என்று சொன்னால் அவனுடைய சீட்டு அவனிடம் இல்லை, பயணச்சீட்டு இல்லை. பயணச்சீட்டு இல்லை என்பதால் அவன் கள்ளத்தனமாக பயணம் செய்கிறான் என்பது பொருளல்ல. ஒருவேளை அந்த பயணச்சீட்டை யாராவது திருடி இருக்கலாம், அல்லது அந்த பயணச்சீட்டை யாராவது திருடி இருக்கலாம், அல்லது பயணச்சீடு காணாமல் போயிருக்கலாம் என்று எப்படி வடமொழி நம்மை திருடியவர்கள் வந்தார்களோ அதை இந்த ஓமையால் மிகச் சிறப்பாக அங்கே சொன்னார் என்று சொன்னால் அதை பல பேர் கேட்டார்கள். அந்த இடத்திலே நம்முடைய சொல்லின் செல்வர் சேதுப்பிள்ளை அவர்கள் கூட இருந்தார்கள். அப்போ சட்டர்ஜி புன்னகையோடு வந்தார். வந்து அவரை பார்த்து கேட்டாராம், அந்த பயணச்சீட்டை காட்டுவீர்களா என்று கேட்டார். யாரை பார்த்து? தேவநேயர் அவனை பார்த்து பயணச்சீட்டை காட்டுவீர்கள் என்று கேட்டாராம். அதற்கு அவர் சொன்னார், இப்பொழுது பயணச்சீட்டு என்னால் என் கையில் இல்லை, ஆனால் நான் பயணச்சீட்டு வாங்கியதற்கு என்னால் சான்று காட்ட முடியும் என்றவர் சொல்வார் என்று சொன்னார். தமிழி அவருக்கு
பிறகு உங்களிடம் பேச எனக்கு நேரமில்லை, உங்கள் ஆராய்ச்சியெல்லாம் காளிகோட்டத்திற்கு அனுப்புங்கள். கல்கத்தா, அவர் கல்கத்தாவுக்கு போய்விட்டார். அங்கே அனுப்புங்கள் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். இவர் அதற்கு பிறகு பல சான்றுகளை சொன்னார். அத்தன், அத்தி, இந்த சொற்கள் எல்லாம் தமிழ் சொற்களே. இதுதான் அச்சன், அச்சி என்று மாறியது என்று. ஏனென்று சொன்னால் தா என்பது தமிழிலே சாவாக மாறுகின்ற வழக்கம் உண்டு என்பதை எடுத்து அங்கே மொழிகிறார். வேறு சான்று காட்ட முடியுமா என்று கேட்டாராம் சட்டத்தில். இவர் சொன்னார், நத்தி என்பது நச்சி என்று சென்னை பல்கலைக்கழகத்தின் வேரகராதியில் குறிப்பிடுகிறது என்று சொன்னபோது அவர் சொன்னார், ஒன் ஃப்ளவர் cannot make the garland என்று சொன்னார். ஒரு மலர் மட்டும் மாலையை உருவாக்கி விடாது. நீங்கள் இதுபோல் நிறைய தயாரித்து எனக்கு அனுப்புங்கள், நான் போய் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு சென்றார். தன்னுடைய ஆராய்ச்சியில் உறுதியாக நின்றவர் யார் என்று சொன்னால் நம்முடைய தேவநேய பாவாணர்கள். இறுதி வரை எத்தனையோ கருத்துக்களை இந்த உலகத்திற்கு தந்து சிறந்தவர். அவருடைய தமிழ் பற்றுக்கு சிறப்பாக ஒன்றை கூற வேண்டும் என்று சொன்னால், இப்போ நம்ம பேரை வைக்கணும்னா நம்ம பேர பிள்ளைகளுக்கு நம்ம தமிழ் பேர் வைக்கணும்னு வச்சுக்கிடுங்க. நம்ம வீட்டில் அனுமதி கேட்டார், மனைவியே நம்மளை ஒரு மாதிரி பார்க்கா, சரியாக உள்ள பழம் பஞ்சாடியாக இருப்பார். பொழுது சுமித்ரா, பவித்ரா, நேத்ரா, முகேஷ், சுகேஷ், பகேஷ், இந்த இஷ்ரு இந்த மாதிரி வார்த்தை வராட்ட ஒரு கிக்கு வரலையே, நீங்கள் என்ன பேர் வைக்கிறீங்க? இப்போ நான் பள்ளிகளிலே பார்க்கிறேன், மாணவிகளின் பெயர்களையும் பார்க்கிறேன். எந்த பெயராவது தூய தமிழா பெயராக இருக்கிறதா? ஒரு 95 விழுக்காடு பெயர் வடமொழி பெயர். கட்டளை கைலாசம்னு இப்போ யார் வைக்கையா? யோசிச்சு பாருங்க. மகாதேவன் வடமொழியா? பாலகிருஷ்ணன், அதை கூட வடச்சொற்கிழவி வடையெழுத்துரி எழுத்தோடு சேர்ந்த புறந்த சொல்லாகுன்னு கிருஷ்ணன்கிறத கிருட்டினன் எழுதணும். இந்த வழக்குகள் எல்லாம் இருக்கிறது. முடியுமா? ஆனால் இவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு வைத்த பெயர்களை எண்ணி பார்க்க வேண்டும். முதல் பிள்ளைக்கு பேர் நச்சினார்க்கினிய நம்பி. யாராவது பணம் நச்சிதல் என்று சொல்லி அதை கூட சொல்லுவார். பிள்ளைகளை நச்சு நச்சுன்னு பேசுறான், நச்சரிக்கிறான். நச்சரித்தல் என்று சொன்னால் விரும்புதல் என்று பொருள். நச்சுதல், நச்சப்படாதவன் செல்வம் என்று வான்புகள் வள்ளுவர் தன்னுடைய திருக்குறளிலே கூறுவார். நச்சினார்க்கினியர் என்று ஒரு பெரிய இலக்கண உரைகாரன் நம்மிடம் உண்டு. நச்சிதல் என்று அந்த நச்சினார்க்கினிய நம்பி ஒரு பெயர். இவர் கிறித்தவர். இந்த பெயரை எழுதுகிறார் என்னுடைய மகனுக்கு. அந்த பெயரையும் வைக்க வேண்டும். சிலுவையை வென்ற செல்வராஜ், செல்வராயன், சிலுவையை வென்ற செல்வராயன் என்பது. இன்னொரு பையன் பெயர் அடியார்க்கு நல்லான். இன்னொரு பையன் பெயர் அடியார்க்கு நல்லான். இன்னொரு பெண்ணின் பெயர் மடம் தவிர்ந்த மங்கையர்கவி. என்ன பேர் வைக்காரு? இவ்வளவு பேர் வேணுமா? உஷான்னு லேசா வச்சுட்டு போயிடலாமன்னு நம்ம சொல்லுவோம். மடம் தவிர்ந்த மங்கையர்க்கரசி, பைந்தமிழ் வளர்த்த பாண்டியன். அவர் வைத்த பைந்தமிழ் வளர்த்த பாண்டியன் ஒரு வயதிலேயே இறந்து விட்டதாக சொல்லுவார்கள். இப்படி துணிவோடு யார் இப்படி? இப்போ உங்களை கேட்குறேன், சில பேர் தமிழ் பற்றி வைக்கணும்னு நினைப்பீங்க. ஆனால் உங்கள் வீட்டிலேயே அதுக்கு அனுமதி கிடைக்கிறதா என்று சொன்னால் கிடைப்பதில்லை. ஐயா புன்னைச்செடி அருமையான பேர் வச்சுருங்க. காரணம் என்னன்னா அப்பா அப்படி அவர் பெரிய கவிஞர். அதனால் தன்னுடைய பிள்ளைக்கு பெயர் என்ன என்று வைத்தார் சொன்னால் புன்னைச்செடி. நான் பாரதியின் மீது வைத்த பற்றினால் என்னுடைய மகளுக்கு செல்வபாரதி என்று பெயர் வைத்தேன். சிலர் இருக்கிறார்கள், அது பலராக வேண்டும் என்று சொன்னால் தேவநேய பாவாணரின் கட்டுரைகளை, அவருடைய கருத்துக்களை படித்தால் இந்த உலகம் மிகச் சிறப்பாக மாறும் என்பதிலே ஐயமில்லை. ஒன்றை சொல்லுகிறேன், தேவநேய பாவாணர் அவர் என்ன சொல்லுவார்னா, வடமொழி வல்லாமையிலிருந்து தமிழை மீட்பதற்காக இறைவனே என்னை அனுப்பியிருக்கிறான். அவர் சொன்ன வார்த்தை, வடமொழி வல்லாமையிலிருந்து தமிழ் மொழியை மீட்பதற்காகவே
இறைவன் என்னை அனுப்பியிருக்கிறான் என்று செம்மாந்து சொன்னவர் 1961 அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே 5 வருடங்கள் பணியாற்றிய பிறகு வேலையிலிருந்து அவருக்கு நீக்கப்படுகிறார். ஏன்னா அதுவரை இருந்த அந்த கல்லூரியின் தலைவர் மாறிவிட்டார், புதியவர் வந்தார். அவரிடம் என்ன சொன்னார்களோ தெரியவில்லை. ஆனாலும் கூட ரொம்ப சாதாரணமாக அதை எடுத்துக்கொண்டார். அப்பொழுது அவர் அழுது அழுது பாடுகிறார். பாவேந்தர் பாரதிதாசன் பாடுகிறார், நந்தமிழை உயர்த்துவதற்கு வந்த தேவநேயனை புறக்கணித்தோர், இது தேவநேயருக்கு வந்த அவமானமா? இல்லை இல்லை, தமிழர் அனைவருக்கும் வந்த அவமானம் என்று அவர் சொல்வார் என்று சொன்னால் அதற்கு பிறகு வறுமைதான். அந்த வறுமையாக இருந்தாலும் கூட இவர் அகராதிப்படியிலே 1974 செயல்படுகிற போது மராட்டிய மொழி அகராதி ஒன்று அவருக்கு தேவைப்படுகிறது. மராட்டிய மொழியிலே ஒரு அகராதி அது இருப்பதாக சென்னை புத்தக சாலை ஒன்றிலே அது இருப்பதாக கேள்விப்படுகிறார். செல்கிறார், பணம் கொடுத்து வாங்குகிறார். எல்லோரும் பணம் கொடுத்த வாங்காங்க. இப்போ வேணால் மாறிட்டு மொபைலில் போட்டுடலாம். ஆனால் பணம் கொடுத்து வாங்கினார். அதிலே சிறப்பான செய்தி என்ன என்று சொன்னால், அவர் அரசு பணியிலே இருந்தாலும் தன்னுடைய சொந்த பணத்தை கொடுத்து அந்த அகராதியை வாங்கினார் என்று சொன்னால் எந்த அளவுக்கு அவர் நேர்மையான ஒருவராக தேவநேயர் பாவாணர் இருந்திருக்கிறார். ஆனால் இந்த உலகத்திலே பலர் அவரை புறக்கணித்திருக்கிறார்கள். அதையெல்லாம் சொல்வதற்கு எனக்கு நேரமில்லை. அப்படிப்பட்ட தேவநேயர் பாவாணர் ஆரம்ப பள்ளி ஆசிரியராக இருந்து செம்மந்தமிழை மீட்பதற்கு பல நூல்களை 40 நூல்களை எழுதியிருக்கிறார். தமிழ் எவ்வாறு கெடும் அவர் அடிய நூல். தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி பாதியிலேயே நின்றுவிட்டது. தமிழ் திருமணம், இப்படி 40க்கும் மேற்பட்ட நூல்களை பல ஆராய்ச்சி கட்டுரைகளை எல்லாம் தந்திருக்கின்ற அந்த தேவநேயர் பாவாணரை பற்றி நீ பேச வேண்டும் என்று ஐயா அவர்கள் எனக்கு கட்டளையிட்டார்கள். நான் உங்களிடையே தமிழ் ஞாயிறு என்று போற்றப்படுகிற தேவநேயர் பாவாணரை பற்றி எனக்கு தெரிந்ததை சொன்னேன் என்று சொல்லிக்கொண்டு கற்கின்ற இருபாடி தமிழ்நாட்டின் கண்ணொப்பி கனியிருக்கு நிற்கின்ற நிலவரத்தில் காய்வரை எண்ணாது பாட்டாலும் எழுத்தாலும் பேச்சாலும் கூத்தாலும் பிற ஓச்சுகவே மணிமுரசு தேவதே தமிழோசை உலகமெல்லாம் பரவிடவே பாய்ச்சுகவே நற்றொன்று எனக் கூறி பெறுகிறேன் விடை வருகிறேன். நன்றி, வணக்கம்.